2 மான்கள் காட்டில் மேய்ந்து கொண்டிருந்தது. நீண்ட நேர மேய்ச்சலுக்குப் பிறகு பெண்மானுக்கு தாகம் வந்து விட்டது. உடனே ஆண்மானிடம் சென்று, எனக்கு தாகமாயிருக்கிறது என்றது. ஆண்மானோ, எனக்கும் தாகம்தான் எடுக்கிறது, ஆனால் இங்கு ஏதும் நீர்நிலை இல்லையே என்றது. பெண்மானோ, உனக்கும் தாகமாயிருக்கிறதா? அப்படியென்றால் ஏதேனும் நீர்நிலை இருக்கிறதா, தேடுவோமா என்று சுற்றுமுற்றும் பார்த்தது. நீர்நிலை ஏதும் தென்படவில்லை. மான்கள் 2ம் நீரை தேடி அலைந்தன. நீண்ட நேர அலைச்சலுக்குப் பிறகு ஒரு சிறிய குட்டையில் கொஞ்சம் மட்டும் தண்ணீர் இருப்பதை பார்த்தன. ஆனால் அந்த குட்டையில் இருந்த தண்ணீர் ஒருவரது தாகத்தை கூட தீர்க்க முடியாது. ஆனாலும் என்ன செய்வது, வேறெங்கும் தண்ணீர் இல்லையே. பெண்மானை பார்த்து ஆண்மான், தண்ணீர் குடி என்றது. பெண்மானோ, நீயும் தாகமாய்த்தானே இருக்கிறாய், நீயும் குடி என்றது. ஆணும் பெண்ணும் குட்டையில் இருந்த கொஞ்சம் தண்ணீரில் வாய் வைத்தன. சில நிமிடங்களாகியும் குட்டையில் இருந்த தண்ணீர் குறைந்த பாடில்லை. ஆண்மானோ, பெண்மான் குடித்து தாகத்தை தீர்த்து கொள்ளட்டும் என்று நினைத்து தான் குடிப்பதை போல் பாசாங்கு செய்து கொண்டிருந்தது. பெண்மானும் அதே எண்ணத்துடன் தண்ணீர் குடிப்பதை போல் பாசாங்கு செய்தது. இப்படி ஆணுக்கு பெண்ணும், பெண்ணுக்கு ஆணும் விட்டு கொடுக்கும் இந்த மான்களின் எண்ணம் எவ்வளவோ உயர்ந்தது. இந்த மான்களைப் போல் மனிதர்களில் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து வாழ்ந்தால் எத்தனையோ கணவன் மனைவி பிரியாமல் சந்தோஷமாய் வாழ்வார்கள். விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போனதில்லை.